கைஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போனால் யூபிஎஸ்சியில் ஐஎஃப்எஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 கால் பண்ணுறது இது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 150 வேக்கன்சி கேட்டிருக்காங்க. இது அண்டர் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி மூலியமாக தான் இவங்க ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. இதோட கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி. இதோட லாஸ்ட் டேட்டு 18/2/2025 உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாராச்சும் யூபிஎஸ்சி அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த தெளிவாக மறக்காமல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருன்னா அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? யூபிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. நீங்கள் டேரெக்டாக யூபிஎஸ்சி மூலியமாக அப்ளை பண்ண முடியும். இதோடைய ஜாப் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, ரெகுலர் பேசிக் தான். சரிங்களா? டோட்டலாக வேக்கன்சி 150 வேக்கன்சி தெளிவாக கொடுத்துருக்காங்க. 150 வேக்கன்சி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2025 போஸ்டிங். ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷனு. இந்தியாவில் நீங்கள் எந்த ஸ்டேட்டு, எந்த மாநிலம், எந்த டிஸ்ட்ரிக், எந்த ஏரியா, எந்த சிட்டி, எதானா அதர். சரிங்களா? நீங்கள் எங்கே இருந்தாலும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். கல்வி தகுதி ப்ளஸ் நீங்கள் ஒரு இந்தியன் குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதோட டிகிரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாதுன்னா டிப்ளமோ அண்ட் ஐடிஐ கேட்டகிரி மட்டும் இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட் இதோட ஸ்டார்டிங் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 22/1/2025 அன்றைக்கி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதோட கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 18/2/2025 அன்றைக்கி அப்ளிகேஷன் முடியிறது. இன்னும் 4 டேஸ் தான் இருக்குது. அப்ளிகேஷன் போடாத நபர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த 4 நாள் தான் டைம் இருக்குது. அப்ளிகேஷன் போட்டுருங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும். இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? 150 வேக்கன்சிக்கு யார் பூரா போட்டி போடுறது? ஆல் ஓவர் இந்தியா சொல்லிட்டீங்க. எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்குமா? திருச்சிலேயோ கோயம்புத்தூர்லேயோ அக்கா தங்கச்சிங்க ஒரு ஐஏஎஸ் 1 ஐபிஎஸ் 1. சரிங்களா? அக்கா தங்கச்சிங்களையுமே யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஃபேமிலியிலே 2 பேர் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. அவங்களால முடியும்னு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணாங்களா? ஒரு வேக்கன்சி 150 வேக்கன்சின்னு கணக்கு போடாதீங்க. லட்சக்கணக்கான பேர் நீங்கள் ஓவர்டேக் பண்ணி ஆகணும். இதோடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? அதனால் நீங்கள் டிகிரியில் என்னென்ன கோர்ஸ் நீங்கள் எலிஜிபிள் கேட்டகிரின்றது பார்த்துங்க. சரிங்களா? இவங்க கேட்குற கோர்ஸில் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். உங்களோட கல்வி தகுதி இதில் மேட்ச் ஆகியிருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? எதுவுமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே வரக்கூடிய நாட்கள் அப்ளிகேஷன் போடுங்க. தோல்வியோ வெற்றியோ எல்லாமே நீங்கள் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சா தான் அந்த வாய்ப்பை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரீச் பண்ணுறீங்க, உங்களுடைய லெவல் என்னான்றது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? உங்களுடைய ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய நபர்கள் எல்லோரும் இந்த அப்ளிகேஷன் போடுங்க. ஏன்னா உங்களுடைய கெப்பாசிட்டி, சரிங்களா, உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கெப்பாசிட்டி எந்த லெவலில் இருக்குன்றத நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதும் போது தான் உங்களுடைய ஸ்கில்லே உங்களுக்கு தெரிய வரும். சரி, ஓகே ப்ரோ. இதோட ஏஜ் கேட்டகிரி, சரிங்களா, ஏஜ் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 32 வயசு வரைக்கும் தாராளமாக இதுக்கு அப்ளிகேஷன் போடலாம். சரிங்களா? 32 வயசு வரைக்கும் யாருன்னா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த அப்ளிகேஷன் போடுங்க. இல்லை ப்ரோ எனக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு, எஸ்சி எஸ்டி நான், அவங்களுக்கு 5 வருஷம். சரிங்களா? 5 இயர்ஸ். ஓபிசிக்கு 3 வருஷம் தராங்க. பிடபிள்யூ கேட்டகிரி 10 வருஷம். இதில் எல்லாத்துலேயுமே எல்லாருக்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு கொஞ்சம் ஏஜில் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இவங்க நார்மலாகவே 33 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களே தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? அதனால் வாய்ப்பு வரும்போது தான் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். வருஷத்தில் 2 முறை யூபிஎஸ்சி நடக்குது. சரிங்களா? இன்னும் 2 முறை நடக்குதுன்னா யாருன்னா என்டிஏ, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு நீங்கள் தாராளமாக போட்டி போடலாம். அவங்களுக்கு எப்படி ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னால் அவங்களும் யூபிஎஸ்சி மூலியமாக தான் எக்ஸாம் எழுதுவாங்க. சேம் இதில் கொஞ்சம் ஜாப்பு மட்டும் வேரியேஷன் ஆகும். அதில் டிஃபென்ஸில் போய்டும், அதில் முப்படையில் போடும். என்டிஏ பொறுத்த வரைக்கும் முப்படை: கடல் படை, விமானப்படை, தரைப்படை. சரிங்களா? ஏர்ஃபோர்ஸ், நேவி, இந்தியன் ஆர்மி இதெல்லாம் போயிடுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டே இதில் போயிடும். யூபிஎஸ்சி ஐஏஎஸ்க்குன்னு தனி ரெக்ரூட்மெண்ட்டே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதில் 150 வேக்கன்சிக்கு தான் நீங்கள் இப்போ போட்டி போட போகிறீங்க. அந்த 150 வேக்கன்சிலையுமே 32 வயசு இருந்தாலே தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதோட எக்ஸர்வீஸ் மேன் கேட்டகிரி ப்ளஸ் எல்லாமே நான் தெளிவாக சொல்லிடுறேன்.
ப்ரைமரி எக்ஸாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட உடனே உங்களுக்கு ப்ரைமரி எக்ஸாம் நடக்கும். அந்த ப்ரைமரி எக்ஸாம் என்னன்றதை தெளிவாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து டெம்பரரி தான், சரிங்களா? நீங்கள் ப்ரைமரி எக்ஸாம் கிளியர் பண்ணோன்னே உங்களுக்கு மெயின்ஸ் நடக்கும். மெயின்ஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். அப்புறம் உங்களுக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸோ ப்ளஸ் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. கிளியர் கிட்டாக இருக்கா, நீங்கள் ஏதாச்சும் வந்து ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா, இது எல்லாமே வந்து ஓவராலாக உங்களுக்கு செகண்ட் மெயின்ஸ்லேயே வந்து எல்லாமே செக் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? அதனால் அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் கரெக்டாக பக்காவாக எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி அப்ளிகேஷன் போடும்போது உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களோட சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணுறதெல்லாம் கிளியராக பண்ணுங்கள். ஏன்னா அப்ளிகேஷன் போடும் போதே சில விஷயத்தில் வந்து கிளியராக இல்லைன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நியர்பை வந்து வேலூர், சென்னை, சரிங்களா? மற்றபடி கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி இது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்குது. மெயின்ஸ் மட்டும் எங்கே நடக்கும்? பிரைமரி ஓகே, இது எல்லாத்துலேயுமே நடந்துருதுப்பா. நம்மளுக்கு மெயின்ஸ் எங்கே நடக்கும்? சென்னை, சரிங்களா? உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் சென்னையில் தான் நடக்கும். ப்ரைமரி நார்மலாக வந்து எல்லாருமே ஃபஸ்ட் எக்ஸாம் மட்டும் நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி மெயின்ஸ் செகண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னையில் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் உங்களுடைய எக்ஸாம் சென்டர்லாம் பக்காவாக கொடுத்துருங்க, சரிங்களா? டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக கொடுங்க, இனிஷியல் கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா அப்ளிகேஷனில் வந்து சின்ன தவறுகள் வந்தால் கூட உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் மிஸ்டேக் ஆகும், சரிங்களா? சரி ப்ரோ, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன வரும்? அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டிக்கு, ஃபீமேல் இந்த 3 கேட்டகிரிக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. நல்லா நோட் பண்ணிங்க. எஸ்சி, எஸ்டி ப்ளஸ் வந்து ஃபீமேல் கேட்டகிரி பெண்களுக்கு எக்ஸாம் ஃபீஸே கிடையாது. அண்ட் அதர் கேட்டகிரின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸே பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஒன்லி 100 rupees. நீங்கள் 100 ரூபாய் இருந்தாலே தாராளமாக இந்த அப்ளிகேஷன் போட முடியும். எவ்வளோ சின்ன ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா டீ செலவு பண்ணி ஒரு 10 நாளைக்கு 100 ரூபாய் ஆகிடுது, சரிங்களா? அதுக்காக எடுத்து வச்சுக்கணும். இந்த அப்ளிகேஷனை போடுங்க. வெற்றியோ தோல்வியோ உங்களுடைய படிக்கட்டை நீங்கள் முன்னாடி வைங்க. ஒரு ஐஎஃப்எஸ் எக்ஸாம் எழுதுறது மிகப்பெரிய விஷயம், சரிங்களா? இன்னும் சொல்ல மறந்துட்டேன், எங்களுக்கு ஆல் டீட்டெயிலாக அனுப்புவாங்களாம். எங்களுடைய பர்சன்டேஜ் மார்க்கு டிகிரி குவாலிஃபிகேஷனில் கம்மியாக இருக்குது, கண்டிப்பாக சந்தேகம் வரலாம். இவங்க பொறுத்த வரைக்கும் டிகிரி குவாலிஃபிகேஷனில் பர்சன்டேஜ் கேட்க மாட்டாங்க. கம்பல்சரி அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆல் டிகிரி கம்பல்சரி வந்துடும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய எல்லா அப்டேட்டு A to Z உங்களுக்கு மெயில் அலர்ட் மெசேஜ் வர்றது, நார்மல் SMS வர்றது, ஆல் டிக்கெட் வர்றதுலேருந்து எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட் சைடில் கரெக்டாக உன்னிப்பாக கவனிப்பாங்க, ஓகேவா? உங்களை வந்து எதுவும் கேர் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. எப்போயுமே உங்களுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இன்டிமேட் மெசேஜ் வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஆல் டிக்கெட் வரப்போகுது, இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ரிஜெக்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி எல்லா தகவலுமே ஒரு இன்டிமேட் மெசேஜாக உங்களோட மெயில் ஐடி ப்ளஸ் வந்து ஃபோன் நம்பருக்கு இன்டிமேட்டாக ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் உங்களுடைய டைமை மஸ்ட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ எல்லாமே A to Z கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் டேட் நான் சொல்லிட்டேன். 22/1/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வரக்கூடிய நாட்கள் 18/2/2025 யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து அப்ளிகேஷன் முடிய போகிற டேட், சரிங்களா? அன்றைக்கி தான் ஸ்டார்ட் கிடையாது, முடிய போகிற டேட் 18/2. இன்னும் 4 நாள் தான் இருக்குது டைம். திருப்பி நான் ஒன்ஸ் சொல்லிடுறேன், சரிங்களா? டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தெளிவாக கொடுத்துட்டுருக்குறாங்க பாருங்கள். 25/5/2025 25/5/2025 தான் இதோடைய அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட், சரிங்களா? இதோடைய 25/5 எக்ஸாமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி எக்ஸாம் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு எக்ஸாம் என்றைக்கு? மே மாதம் 25ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அதனால் கூடிய விரைவில் அப்ளிகேஷனை போடுங்க. நாட்கள் மிகவும் குறைவு. இது 2ஆம் மாதம் 3, 4, 5 கிட்டத்தட்ட 3 மாதம் 90 நாட்கள் வந்து டைம் இருக்குது, சரிங்களா? எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய சிலபஸை நீங்கள் கவர் பண்ணுங்கள், சரிங்களா? அஃபிஷியல் வெப்சைட் நான் லிங்க் கொடுத்துட்றேன், நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துட்றேன், ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன். இல்லை ப்ரோ நான் ஃபோன்லேயே அப்ளிகேஷன் போடுவேன், இல்லை நான் நெட் சென்டரில் போய் பார்க்குறேன், இல்லை ப்ரோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஒன்ஸ் நான் பார்க்குறேன், எனக்கு ஐடியா தான் நான் பண்ணுறேன். ஓகே, இது 3 ஆப்ஷனுமே நம்மளோட பயோவில் கொடுத்துறேன். நீங்கள் அதை லிங்கை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு தேவையான பதில் அங்கேயே கிடைக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க, சரிங்களா? மறக்காமல் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.